நல்லாட்சி என்பது ஒரு தேர்தல் வெற்றியால் தானாக உருவாகும் ஒன்றல்ல. அது ஆட்சி அதிகாரம் பெற்ற அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றும் அரச அதிகாரிகள் எவ்வளவு நேர்மையாகவும் அரசியல் பாகுபாடின்றியும் சட்டத்தின் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் என்பதையே சார்ந்தது. இன்றைய இலங்கையின் ஜனநாயக பயணத்தில் மிக முக்கியமான சவால் என்னவென்றால், முந்தைய ஆட்சி காலங்களில் அரசியல் தேவைகளுக்காக அரச அதிகாரிகளை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டி மத தலைவர்களையும் கட்சி அரசியலுக்குள் இழுக்க முயன்ற பழைய அரசியல் கலாசாரம் இன்னும் முற்றாக அகற்றப்படாததே. சர்ச்சைக்குரிய கசப்ப தேரரின் வழக்கு தொடர்பில் வெளிப்பட்ட சம்பவங்கள் அந்த பழைய அரசியல் அமைப்பின் ஆபத்தான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டின. சில அரச அதிகாரிகள் தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக இன அடையாளங்களையும் மத உணர்வுகளையும் ஆயுதமாக்க முயன்றது ஒரு தனிநபர் தவறு அல்ல. அது முழு அரச நிர்வாக அமைப்புக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஒரு அரச அதிகாரி இது என் தனிப்பட்ட கருத்து என்ற பெயரில் இனவாதத்தையோ மதவாதத்தையோ ஊக்குவிக்க முடியாது. அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் நாட்டின் சமூக சமநிலைக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் இத்தகைய விடயங்களை அரசு அலட்சியமாக அல்ல, அரசியல் பொறுப்புணர்வுடன் கடுமையாக கையாள வேண்டியது அவசியம். அந்த வகையில் இங்கிலீஷ் மாடியூல் பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற தவறான இணையதள இணைப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை இந்த அரசாங்கத்தின் அரசியல் அணுகுமுறையை தெளிவாக காட்டுகிறது. இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப பிழை அல்ல. இது கல்வி மறுசீரமைப்பு போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செயல்முறைக்குள் பழைய அரசியல் சிந்தனைகள் நுழைய முயன்றதன் வெளிப்பாடு. அதனால்தான் சம்பந்தப்பட்ட 2 அரச அதிகாரிகளின் பணித்தடை மேலும் ஒரு அரச அதிகாரிக்கு கட்டாய விடுப்பு வழங்கப்பட்டமை பாராட்டத்தக்க அரசியல் தீர்மானமாகும். இது முந்தைய அரசாங்கங்கள் செய்ததைப் போல விஷயத்தை மறைத்துவிடும் அரசியல் அல்ல. இது தவறுக்கு யார் காரணமோ அவரே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற புதிய அரசியல் கலாசாரம். இந்த அரசாங்கம் பதவி அதிகாரம் அல்லது பின்னணி எதுவாக இருந்தாலும் தவறு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்காது என்பதற்கான தெளிவான அரசியல் செய்திதான் இது. மக்களாகிய நாம் ஏற்கனவே ஜனாதிபதி மாளிகையையும் பாராளுமன்றத்தையும் ஜனநாயக வழியில் சுத்தம் செய்துவிட்டோம். ஊழல், குடும்ப அரசியல், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை மக்கள் வாக்குகளால் நிராகரித்தார்கள். இப்போது மீதமிருப்பது அரச அதிகாரிகள் அமைப்பின் உள்ளே இன்னும் பதுங்கிக் கொண்டிருக்கும் ஊழல் மனப்பான்மை, அரசியல் அடிமைத்தனம், இனவாத சிந்தனை ஆகியவற்றை அகற்றுவதுதான். அது இந்த அரசாங்கத்தின் வரலாற்று பொறுப்பு. நல்லாட்சி என்பது உரைகளால் நிரூபிக்கப்படுவது அல்ல. அது தவறுகளை திருத்தும் தைரியத்தாலும் குற்றம் செய்த அரச அதிகாரிகளை பாதுகாக்காமல் தண்டிக்கும் அரசியல் உறுதியாலும் மட்டுமே நிரூபிக்கப்படும். அந்த உறுதி நடைமுறையில் வெளிப்படும் போதுதான் மக்கள் செய்த ஜனநாயக சுத்திகரிப்பு முழுமையடையும். அதுவே உண்மையான நல்லாட்சியின் அடையாளம்.